வணக்கம். தமிழ் பிளஸ் செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் தலைப்புச் செய்திகள். இஷாரா செபந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 6 பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரினி இன்று இந்தியா சென்றடைந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஐக்கிய தேசிய கட்சி முடிவு. மலேசியாவில் அதிகரித்து வரும் புதிய வகை கொரோனா மற்றும் மர்ம காய்ச்சல். இனி விரிவான செய்திகள். இஷாரா செபந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செபந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இதில் இஷாரா செபந்தி உள்ளிட்ட 4 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்றைய 2 சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பேலியகுட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா செபந்தி உட்பட 5 இலங்கையர்களும் நேற்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 182 ரக விமானத்தினூடாக காத்மண்டுவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு நேற்று மாலை அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு முன்னதாக விசேட அதிரடிப்படையின் 2 அதிகாரிகள் நேபாளத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தனர். ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள குழுவிற்கு உதவுவதற்காக அவர்கள் சென்றிருந்தனர். நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்தபோது நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் இஷாரா செபந்தி கைது செய்யப்பட்டார். இஷாரா செபந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் தற்போது போலீஸ் காவலில் உள்ள கெஹல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பரும் ஒருவர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவகுமார சமரரத்ன அல்லது கனேமுல சஞ்சீவ என அழைக்கப்படுபவர் கடந்த February 19 அன்று புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிரதமர் ஹரினி அமரசூரிய உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவின் புதுடில்லியை சென்றடைந்துள்ளார். அவர் பிரதமராக பதவியேற்று இந்தியாவுக்கான முதல் விஜயமாக இது அமைந்துள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிலிருந்து இன்றதிகாலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 191 என்ற விமானத்தினூடாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் புதுடில்லியை சென்றடைந்த பிரதமரை இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மஹிசினி கொலன்னே உள்ளிட்ட குழுவினர் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றனர். இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை பிரதமர் ஹரினி அமரசூரிய இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். பயணச்சீட்டுகளை பயணிகளுக்கு வழங்குவது தொடர்பில் நேற்று மாத்திரம் 217 பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவற்றில் பயணச்சீட்டுகளை வழங்காத 18 நடத்துனர்களுக்கும் பயணச்சீட்டின்றி பயணித்த 5 பயணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணச்சீட்டுகளை வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டின்றி பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த சட்டம் மேல் மாகாணத்தில் கடந்த 1ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இது தொடர்பில் கடந்த 2 வாரங்களாக பயணிகள் மற்றும் பேருந்து நடத்துனர்களுக்கு தெளிவூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் நேற்று முதல் அந்த சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்பதுடன் எதிர்வரும் நாட்களில் சுற்றி வளைப்புகள் இடம்பெறும் எனவும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் எனவும் மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. பயணிகள் தங்களுக்கு வழங்கப்படும் பேருந்து பயணச்சீட்டுகளை பயணிக்கும் போது தம்வசம் வைத்திருக்காவிட்டால் 100 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பயண கட்டணத்தை 2 மடங்காக செலுத்தவும் வேண்டும். பயண கட்டணம் என்பது அந்த பேருந்து பயணத்தை ஆரம்பித்து பயணத்தை நிறைவு செய்யும் தூரத்திற்குரிய கட்டணமாகும். அதனை விடுத்து பயணிகள் ஏறிய இடத்திலிருந்து செல்லும் தூரம் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே நேரம் நீங்கள் கேட்டும் நடத்துனர் உங்களுக்கான பயணச்சீட்டை வழங்கவில்லையாயே 07028608660 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிய தருமாறு காமினி ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இது தொடர்பான சுற்றி வளைப்புகளை தொடர்ந்தும் முன்னெடுக்க உள்ளதாக  உள்ளதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. 2 வாரங்களாக பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணச்சீட்டுகளை வழங்காத 18 நடத்துனர்களுக்கும் பயணச்சீட்டின்றி பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது.
அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் இதுவரை 25 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் செப்டம்பர் 30ஆம் திகதி வரையான 6 மாத காலப்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருந்து இந்த அபராத தொகை வசூலிக்கப்பட்டதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் 306 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மாவட்டத்தில் மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி எதிர்காலத்திலும் இந்த சுற்றிவளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை நியமிக்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது. விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரில, ஜனாதிபதி சட்டத்தரணி ரெனால்ட் பெரேரா ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் பல கட்சி முறையிலான ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வருவது ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சீனா மீது 500% வரை வரிகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை அங்கீகரிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க திரைச்சேரியின் செயலாளர் பெசன் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெயை தொடர்ந்தும் கொள்வனவு செய்வதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் நேற்றொரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரிகள் செயற்படுத்தப்பட்டால் அமெரிக்க சீன வர்த்தக மோதல்கள் தீவிரமடையும். அவை உலகளாவிய எண்ணெய் சந்தை மற்றும் சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் சீனாவை வர்த்தக ரீதியாக சீண்டுவதோடு ஏற்கனவே பலவீனமான விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கவும் வாய்ப்புள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ரஷ்ய உறவுகள் காரணமாக மசகெண்ணெய் கொள்வனவு அதிகரிப்பதோடு ராணுவ தொடர்பாடல்களும் வலுவடைவதாக டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து 60% எரிசக்தியையும் ஈரானிடமிருந்து 80% எரிசக்தியையும் சீனா கொள்வனவு செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசியாவில் அதிகரித்து வரும் புதிய வகை கொரோனா மற்றும் மர்ம காய்ச்சல் காரணமாக நாடு முழுவதும் சுமார் 6000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பல பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மலேசியாவில் அண்மையில் XFG என்ற புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருகின்றது. இந்த வகை கொரோனா இந்தியாவில் சில மாதங்களுக்கு முன்னர் அடையாளம் காணப்பட்டது. இந்த கொரோனா பரவலுடன் இன்ஃபுளுவன்சா பாதிப்பும் பலரிடம் உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு மர்ம காய்ச்சலும் அதிகரித்து வருகின்றது. பாடசாலைகளில் இந்த காய்ச்சல் பரவல் ஒரே வாரத்தில் 14ஆக இருந்த நிலையில் தற்போது 97 கொத்தணிகளாக அதிகரித்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 6000 மாணவர்கள் இந்த மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக பல பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிக அடிப்படையில் மூடப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.